ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். என்னோட பேர் சஞ்சய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். அது வந்து ஒரு நாட்டில் இருக்க ஒரு அரசு மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளில் யார் வாழ்வாங்க யார் சாவாங்க என்பதை குறித்து ஒரு கஷ்டமான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும் போது, அங்கே வந்து பணம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களும் வயது குறைவானவங்களாம் தான் பழைப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அதில் வந்து வயதான நோயாளிகள் எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க பின்னுக்கு தள்ளினாலும் கூட அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட செல்வம் இருந்ததுன்னா, செல்வம் அதாவது பணம் இருந்ததுன்னா, அவங்க எதனா வெளியில் போய் ஒரு நல்ல மருத்துவத்தை கூட எடுத்துன்னு இருக்கலாம். அவங்க கிட்ட பணம் இல்லாததுனால அவங்க சாவை கூட எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நம்மளோட விலை மதிக்காத ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு கூட உயிரே இல்லாத ஒரு காகிதத்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் சொல்கிறேன், பணம் எல்லாத்தையும் விடையும் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? உயிரை விட முக்கியமானதுக்கல்ல, நம்மளோட உயிரை காப்பாற்றுறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு பணம் தான் முக்கியம் தெரிஞ்சும் கூட இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய குறிக்கோள் எது தெரியுமா? ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு குழந்தை பெற்றுக்கணும். இதுதான் அவங்களோட பெரிய இலக்காக இருக்குது. அதுக்காக அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கின்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வண்டியை கடை வாங்கிக்கின்னு, ஃப்ரெண்டுங்கிட்ட சட்டையை வாங்கிக்கின்னு, அப்பா கிட்ட இருந்து துட்டை வாங்கி 200 பெட்ரோலை போட்டுக்கின்னு அந்த பொண்ணை துரத்திக்கின்னு எப்படியாச்சும் அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கின்னு நம்ம அப்பா அம்மாவை 55-60 வயசு வரைக்குமே அவங்கள வேலை செய்ய வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தின்னு நம்மளையும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இலக்காக வந்து இருக்குது. லவ்ன்றது வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு சின்ன ஒரு கடுகளவான பகுதி தான். அதுக்காக நீ வாழ்க்கை மொத்தத்தையும் அதுக்காகவே தொலைச்சிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற பசங்களாம். ஆனால் அதுலேயும் ஒரு சிலர்லாம் தன்னோட அப்பா அம்மாவை கஷ்டத்தை உணர்ந்து அவங்கள எவ்வளோ சீக்கிரம் ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்கார வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போய் தன்னோட அப்பா அம்மாவை ரிட்டையர் ஆகி உட்கார வச்சுறாங்க. அவன் மூலமாக அவங்க அப்பா அம்மாவுக்கும் பெருமை கிடைக்குது. அது மூலமாகவும் சுற்றி இருக்கிறவங்களும் அவங்கள பற்றி நல்லது பேசுகிறாங்க. என்னன்னு பேசுகிறாங்கன்னா, இந்த பிள்ளைய பெற்றதுக்கு அவங்க என்ன தவம் பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு பெருமையை வந்து அந்த பையன் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கான். அந்த மாதிரி பையனை தான் கடவுளுக்கும் பிடிக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் பிடிக்கும். பணம் சம்பாதிக்கிறத மட்டுமே ஒரு முக்கிய குறை வச்சுக்கிறது தான் என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ.